சொல்லுவாங்க, இவனுடைய பேரம் பூட்டெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணானோ இவங்க நல்லா இருக்காங்க. கேட்குறோம்ல, நல்லா இருக்குல்ல? கேட்குறது நல்லா இருக்கு. செய்வோமா? செய்யணும். இந்த உலகம் எதை நோக்கி வேணாலும் பயணிக்கட்டும். நமது பயணம் நல்லவையாக இருக்கட்டும். நம் பேச்சும் நல்லதாக இருக்கட்டும். இல்லையா? அடுத்து இங்கே பாருங்க, ஒரு நண்பர் கேட்குறாரு, உங்களுடைய கேள்விகள் நிறைய கேட்டிருக்கீங்க இன்னைக்கு. நான் பேசிக்கிட்டே இருந்ததுனால உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் அவர் பதில் சொல்ல முடியுது, பேச முடியுது. வணக்கம் ஜெயபால். வணக்கம் ஐயா. பாரதி ஜெயபால் வணக்கம். இப்போ நீங்கள் நிறைய பதிவு பண்ணுறீங்க இல்லையா? ஒன்றுக்கும் ஒரு பதிவு சிறுசாக சொல்ல முடியும் ஐயா. உங்கள் ஜாதகங்களை அனுப்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட அனுப்பி நீங்கள் பார்த்துக்கலாம். 95 97 35 41 37 வாட்ஸ்அப் நம்பரில். ஐயா உலகத்தை பற்றி விடுங்க ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மிதுன ராசிக்கு இந்த வருஷம் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள் ஐயா. தயவு கூர்ந்து சொல்லவும் பதில். சரி, கரெக்ட். இப்போ இவர் தான் கரெக்டான ஆள்னு நினைக்கிறேன். யாருன்னா ஐயா கதிர்வேல் ஐயா சொல்லிட்டார், உலகத்தை பற்றி என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கே, அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டார். என்னுடைய சுயநலத்துக்கு நான் கூப்பிட்றேன், இப்போ எனக்கு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். ஒரு விஷயம் என்னென்னா, என்ன உலகம், தியாகம், தொண்டு, கழுதையை விடுங்க, நம்ம 10 ரூபா சம்பாதிச்சா நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற முடிவு தான் அவருடைய முடிவு. அது நியாயமாக தானே இருக்குது. அவர் பேச்சும் நியாயம் தானே. இந்த வருஷம் ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன சம்பாதிப்போம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா எல்லா டிவிலையும் அந்த ராசி பலன் தான் ஓடுது. இன்றைக்கி ஜோதிடம் இல்லை, தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் எந்த பத்திரிகையும் எந்த டிவி சேனலும் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் ஒளிபரப்பாமல் அந்த சேனல் நடத்த முடியாது, இந்த பத்திரிகை நடத்த முடியாது இல்லையா? அவ்வளவு இடத்த பிடிச்சிருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டுறீங்க அப்படின்னா, இந்த மாதம் எப்படி இருக்கும், மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா, மிதுனத்தை பொறுத்தளவில் மிதுன ராசி மிதுன லக்கணம் புத்திசாலித்தனமாக பழச்சிக்கும். அவன் டிகிரி படித்தவனுக்கிட்ட கூட தோற்று போயிடுவான். ஏன் அப்படின்னா அது புதனோட ராசி லக்கணம். அந்த லக்கணத்திலேயே குரு இருக்கார். இந்த பதிவுகள் ராசி பலன் என்பது பொதுவானது. நம்ம ஜாதகத்தில் திசாபுத்தின்னு ஒன்று இருக்கும். ஜாதகப்படி டேட்டா படுத்தபடி அந்த திசாபுத்தி எதை நோக்கி பயணிக்குதோ அந்த ரோட்டில் தான் நம்ம வாழ்க்கை போகும். ஆனால் மிதுனத்துக்கு நல்லா இருக்குங்கய்யா, ஒன்றும் பயம் இல்லை. சரியா? என் மகன் கஜேந்திரன் கடகராசி, நட்சத்திரம் பூசம். லக்கணம் கன்னி. உடல் ஆரோக்கியம், அரசு வேலை கிடைக்க எந்த தெய்வத்தை வணங்கணும்? கடகராசி பூச நட்சத்திரம். அடிக்கடி பார்வதி தேவி, பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீங்கள் அடிக்கடி உங்களால் எப்போதெல்லாம் முடியுதோ பெருமாள் மகாலட்சுமி வழிபாடும் பௌர்ணமி அன்னைக்கு பார்வதி தேவி வழிபாடும் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நாங்கள் முன்னேறிக்கிறோங்க, நீங்கள் மிதுன ராசிக்கு என்னது சொல்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. நான் தனுசு ராசி போராடம். தனுசு ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில் சிறப்பும் சிந்தனையும் கொண்டவங்க தான். எப்போதுமே வாழ்க்கையில் சிறப்பும் சிந்தனையும் கொண்டவங்க தான். ஏன்னா அது நெருப்பு ராசி, யாக குண்டத்தினுடைய ராசி. கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய இடத்த பிடிக்கும். தனுசு ராசிக்கு கடுமையான காலங்கள்லாம் மாறிடுச்சு. இனி இருக்கக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடிக்கடி கோவில்களில் நடத்தக்கூடிய யாகங்களில் கலந்துக்கோங்க ஐயா. கீதா உண்மை ஐயா, நன்றி நன்றி நன்றி. தமிழர். திருமணம் என்பதை நம்ம பார்க்குற போது ஒரு ஜாதகத்தில்